புது வண்டி வாங்கி 10 நாள் கூட கம்ப்ளீட் ஆகலை. வண்டியில் ஏர் பேக் லைட் எரியுதுன்னு கம்ப்ளைண்ட்டு. கிலோமீட்டர் பாருங்கள், 700 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. இதில் என்ன கொடுமைனா, இந்த ஏர் பேக் லைட் எரியுறது கஸ்டமருக்கே தெரியாது. கஸ்டமரே இதை கவனிக்காமல் வண்டியை ஓட்டிகிட்ருக்காரு. கஸ்டமர் லாங் போகிறார் போல், ஜென்ரல் செக்கப்புக்காக வந்திருந்தார். சரி, எதுவும் சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கியர் கன்சோல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். இது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணால் தான் நம்ம பார்க்க முடியுமே. ஒயரிங் செக் பண்ணோம் அப்படின்றதுக்காக ரிமூவ் பண்ணிட்டேன். ஒயரிங் செக் பண்ணால் ஒயரிங்கில் எதுவும் இஷ்யூ இல்லை, கப்பில் டேமேஜ் இல்லை. ஏன்னா வண்டி புது வண்டி தான். கஸ்டமர் வந்து மேட்டு கூட அவுட் சைடில் போடல. ஒரு சில வண்டியில் மேட் அவுட் சைடு போட்டால் இந்த கப்ளர்ஸ் வந்து டேமேஜ் பண்ணிவிடுவாங்க, இல்லை ஒயரிங் ஏதாவது கட் ஆகிடும். அதுபோல் இஷ்யூவுமே இதில் எதுவுமே இல்லை. சரி, கம்ப்யூட்டர் தனியாக கழட்டி எடுக்கலான்னு பார்த்தா ஏர் பேக் கம்ப்யூட்டரை எங்களால் கழட்ட முடியல. நானும் கழட்ட ட்ரை பண்ணுறேன், கழட்டவே முடியல. இதில் பாட்டம் சைடில் பாருங்கள், பாட்டம்லேருந்து ஸ்க்ரூ ஏர் இருக்குது. இதில் பாருங்கள், உள்ள ஒரு கோச் ஸ்க்ரூ ஏர் இருக்கிறது தெரியும். நாங்களும் கழட்ட ட்ரை பண்ணுறோம், கம்ப்யூட்டரே வரமாட்டுக்கு. ஏர் பேக் கம்ப்யூட்டரில் இது போல் ஸ்க்ரூ ஏர்னால தான் கம்ப்யூட்டர் டேமேஜ் ஆகிட்டு நம்ம கம்ப்யூட்டரே ஒர்க் ஆகலை. அதனால தான் நமக்கு வார்னிங் லைட்டு வந்திருக்கு. சரி, இந்த ஸ்க்ரூ எங்கேருந்து ஏர் இருக்குது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டம் சைடில் செக் பண்ணேன். ஏன்னா கம்பல்சரி வந்து ஓஇயில் இது போல் ஸ்க்ரூ ஏற்ற மாட்டாங்க. சரி, என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடியில் வந்து கீழே படுத்து செக் பண்ணுறேன். வண்டிக்கு அடியில் பாருங்கள், எலி வந்து வண்டியில் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெஷ் அடிச்சிருக்காங்க, ஒயர் மெஷ்ஷு. அந்த மெஷ்ஷு வந்துட்டு வண்டியில் நிற்கணுன்றதுக்காக கோச் ஸ்க்ரூ போட்டு ஏற்றிருக்காங்க. இந்த ஸ்க்ரூ வந்து ஏற்றும் போது தான் வந்துட்டு அந்த கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டாங்க. கன்று வச்சு ஏற்றிருக்காங்க. இதை வந்து கையில் ஏற்றினா ஏறாது, கன்று வச்சு தான் ஏற்றிருக்காங்க. வண்டி வாங்கின அடுத்த நாளே கஸ்டமர் கொண்டு போயிட்டு இந்த மெஷ் அடிச்சிட்டாரு. மெஷ் அடித்தது நல்ல விஷயந்தான். ஆனால் அப்போவே அவர் அதை கவனிச்சிருந்தாருன்னா அவங்கக்கிட்டே கண்டிப்பாக கேட்டிருக்கலாம். கஸ்டமர்கிட்ட இதை பற்றி நான் கேட்கும்போது அவர் வந்து நான் சீட் பெல்ட்டோட வார்னிங் லைட்டு தான் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன், அதனால தான் இதை நான் பெருசாக கண்டுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஃபஸ்ட் டைம் கார் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து 7000 ரூபாய் கிட்ட வருது, பார்த்து கவனமாக இருங்க. இந்த ஒயர் மெஷ் அடிக்கிற டெக்னீஷியனாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்கப்பா.